கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மளை அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளில் நாம் இந்த வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை, இந்த ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்த வசனம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. லூக்கா 1:13. சகரியா ஒரு ஆசாரியன், நீண்ட நாள் அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவன் வேலை பார்த்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது தூதனானவன் அவன் பக்கத்தில் வந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தன் உங்களோடு பேசுகிறார். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கவுங்களுக்கு தேவையானது வேண்டியிருப்பீங்க. சிலர் குழந்தைக்காக வேண்டியிருப்பீங்க, சிலர் வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருப்பீங்க, சிலர் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக வேண்டியிருப்பீங்க, சிலர் புது வீடு ஒன்று கட்டணும்னு வேண்டியிருப்பீங்க, இல்லை கட்டின வீடு பாதியிலே நிற்கிது, அது தொடரணும்னு வேண்டியிருப்பீங்க. சிலர் ஐயோ என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு வேண்டியிருப்பீங்க. நிறையா கடன் இருக்கிறவங்க, ஐயோ நான் இன்னும் இந்த கடன்லேருந்து எப்போ மீளுவேன், ஆண்டவரே என் கடன் எல்லாம் தீரணும்னு சொல்லி வேண்டியிருப்பீங்க. இன்னும் இது மாதிரி எத்தனையோ காரியங்கள், பிள்ளைகளுக்காய், உங்களுக்காய். சிலர் வியாதியில் இருக்கலாம், அந்த வியாதி நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கலாம், ப்ரேயர் வேண்டுதல் வச்சுருக்கலாம். உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிற வசனம், வாக்குத்தத்தம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர்கிட்ட போயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? கையெழுத்து போட்டுருவார். ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தோம்னா, ஏதாவது ஒரு விண்ணப்ப படிவம் எழுதி கொடுத்தோம்னா, அது அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு போகணும். அதுக்கு பல டேபிள் வழியாக போகும். முதல்ல ஒரு டேபிளுக்கு போகும், அப்புறம் அங்கேருந்து அவங்க டேபிள், அப்புறம் கடைசியாக தான் அவர் டேபிளுக்கு போகும். அதெல்லாம் அவங்க செக் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ அவங்க அதை பார்த்துட்டு கையெழுத்து போட்டு அது நமக்கு ஆகும். இன்றைக்கு ஆண்டவரிடம் டைரக்டாக தூதன் நம்மளோட வேண்டுதல்களை கொடுத்துட்டார். நாம் ஜெபிச்சிருக்கோம். இப்போது நமக்கு வரப்போகுது, ஆசீர்வாதங்கள் கடந்து வரப்போகிறது. சந்தோஷமாயிருங்கள். குழந்தை இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுறீங்களா? அந்த சகரியாவுக்கு வயசாயிருச்சு. இதில் என்ன ஒன்று பார்க்குறோம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போது வயசானவர் தான், ஆனால் குழந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நாள் ஆனாலும் தேவன் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். முடியலை போ அப்படின்னு சொல்லலை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்களா பிரியமானவர்களே? காத்து உங்களுக்கு வேதனைப்படுறீங்களா? கவலைப்படாதீர்கள். நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும். ஆம், நீங்கள் காணப்போகிறீர்கள் ஜீவ விருட்சத்தை, சீக்கிரமாய் காணப்போகிறீர்கள். பயப்படாதீங்க, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நான் கூட என்னோட வேண்டுதலை கூட கர்த்தர் எப்படி கேட்டார்னா, நான் அப்போது ரட்சிக்கப்படலை, கிறிஸ்டியன் தான், கர்த்தரை அறிந்தவள் தான், ரட்சிக்கப்படலை. எங்கள் ஹவுஸ் ஓனர்மா என்ன பண்ணாங்க, வாடகை ரொம்ப ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது எங்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு ஏற்றினாங்க. ஒரு முறை அவங்க ஹையில் ஏற்றினோடனே திணறிட்டோம். எங்களால் இவ்வளோ கொடுக்க முடியாது அப்படின்னா அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க பேங்க்கில் இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி நிறையா லோன் வாங்கியிருக்காங்க. அதை அடைக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் எங்கள் தலையில், அங்கே நாங்கள் இருந்த எல்லார் மேலேயும். அப்போ எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரு நாள் ஸ்கூல் விட்டு வரும்போது நேராக இதுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன். போயிட்டு போகிற வழியிலேயே ஒரு பேப்பர் ஒன்று வாங்கிட்டு போகிறேன், ஃபுல் ஸ்கேல் பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு, ஒயிட் பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு அதில் எழுதுகிறேன், அன்புள்ள தேவனுக்கு. இப்போன்னா நான் அப்பாவுக்குன்னு எழுதியிருப்பேன், ஏன்னா என் தேவனுடைய அப்பாவோட பிள்ளையாக மாறிட்டோம். அப்பவும் தூரத்தில் இருந்திருக்கேன், அதனால் தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உறவு தான் இருந்தது. அதனால் அப்பாவுக்கு, என் அன்புள்ள தேவனுக்கு. எனக்கு இன்னும் அந்த லெட்டர் எழுதினதனுடைய வரிகள் அந்த எந்த பேப்பரில் எழுதி எப்படி மடித்து போட்டால் அது இன்னும் எனக்கு கண்ணில் தெரியுது. 30 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது, ஆனால் இன்னும் எனக்கு அது பசுமையாக ஞாபகமாக இருக்குது. எழுதிட்டு
அதில் எல்லாம் எழுதுறேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்காரம்மா கதை சொல்கிற மாதிரி தான் எழுதுறேன். ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னால் முடியலை, எங்களுக்கு சின்ன வீடு, நான் கேட்டது அதுதான், ஒரு குட்டி வீடு ஒன்று சொந்த வீடாக கொடுத்துருங்க, என்னால் முடியலை அப்படின்னு எழுதி இப்படிக்கு நான் மகள்லாம் எழுதலை, இப்படிக்கு என் பேரை போட்டேன், இன்பமதின்னு போட்டு லெட்டரை பாக்ஸில் விண்ணப்பம் படிப்போம் அங்கே ஒரு பெட்டி இருந்தது, அதில் போட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் 6 மாசத்துல புது வீட்டுக்கு வந்துட்டேன், குடி வந்துட்டேன். ஹல்லேலூயா! என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா! அவர் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவர். பிரியமானவர்களே, நமக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்களேன், நான் ஒரு லெட்டர் எழுதி ஆண்டவருக்கு போட முடியுமா? ஆனால் நான் போட்டேன் பாருங்க. யார் தபால்காரன்னு நினச்சேன்னா பெட்டிக்குள்ளே கொண்டே போடுறேன். விண்ணப்ப பெட்டிக்குள்ளே கொண்டுட்டு போய் அதை நான் போடுறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு புது வீட்டை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த வீட்டில் இருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் பெரியவர், அவரால் ஆகாதுன்றது எதுவுமே இல்லை. இவனுக்கு குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கும் சொல்கிறேன், ரொம்ப காலமாக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது நீண்ட நாள் கழித்து பிறக்கிற குழந்தைங்கள்லாம் கிஃப்ட், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். ஆம், காத்திருந்து அந்த குழந்தை ரொம்ப நாள் கழித்து வருது. இப்போ நான் என்ன பாருங்களேன், எத்தனை வருஷம் காத்திருந்து வந்தது. அப்போ அவனை பிறக்கும் போதே என்ன சொல்கிறாங்க, இவர் பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருப்பார், ஜனங்களை தேவனிடத்தில் திருப்புவார், பிள்ளைகளை மனம் திரும்ப, அதாவது ஜனங்களை மனம் திரும்புகிற பாதையில் இவர் நடத்துவார்னு அப்பமே அவரை குறித்து சொல்லப்பட்டது. உங்களுக்கும் ரொம்ப நாளாச்சுன்னா கவலைப்படாதீங்க, அது கர்த்தருடைய குழந்தை, அது தேவனுடைய கிஃப்ட், அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் பிறக்கும், நிரம்பி பிறக்கும். அதாவது இது புருஷனாலோ புருஷனுடைய இரத்தத்தினாலோ இது ஒரு மாமிசத்தினாலோ பிறப்பதல்ல, இது தேவனுடைய சித்தத்தினால் பிறக்க போகுது. ஹல்லேலூயா! அது தேவனுடைய பிள்ளை. கவலைப்படாதீர்கள், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சாராளை பார்த்து சொல்றார் தூதன், அடுத்த உற்பவ கட்ட காலத்தில் நீ ஒரு கையில் குழந்தையோடு இருப்பாய். ஆம் பிரியமானவர்களே, இன்று வேதனையோடு இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டே இருக்கிற குழந்தை இல்லாத எத்தனையோ பேர், ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது கடந்து வருவதாக. ஆமேன். சாராளுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் தருவாராக. சாட்சி சொல்வீங்க. விசுவாசத்தோடு காத்திருங்கள், பயப்படாதே. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இனிமேல் இல்லை, கேட்கப்பட்டது ஆல்ரெடி. அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பதில் கொடுத்துருவார். இன்னும் கொஞ்ச நாள் தான், நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்று நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும்போது அது அப்படியே ஆகும், நிச்சயமாக. அடுத்த ஒரு வேண்டுதல், பயப்படாதே. சீமோன் பேதுரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு மீன் கிடைக்கல. அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல அந்த கரையோரமாக பிரசங்கம் பண்ணும்படியாய் வருகிறார். அப்போது அவர் சொல்கிறாரு, அவன் வந்த உடனே, பயப்படாதே பயப்படாதே, உன்னை அப்போது அவர் மனுஷனை பிடிப்பவனாய் நான் மாற்றுகிறேன். யோவான் 5 லூக்கா 5:10, உன்னை மனுஷனை பிடிப்பவனாய் மாற்றுகிறேன். அவன் மீன் பிடிக்கிறவன் பிரியமானவர்களே, அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுறேன், பயப்படாத. அவன் ஏன் பயந்தான் தெரியுமா? ராத்திரி முழுக்கும் மீனை பிடிக்கிறான், ஒரு மீன் கூட அகப்படலை. வலையை போட்டு வலையெல்லாம் தண்ணியில் அலசி கழுவிட்டு கரை ஓரமாக நிறுத்தலான்ட்டு வரான் படகை. அப்போ தான் இவர் அவனை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த படகை கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகின் மேல் ஏறி இவர் பிரசங்கம் பண்ணுறார். அடுத்து என்ன சொல்கிறாரு, அப்பா இந்த படகை நீ கொஞ்சம் தள்ளி கொண்டுட்டு போய் போடு, தள்ளி போட்டு மீன்பிடி. அப்போ அவன் நினைக்கிறான், ராத்திரி முழுக்க நம்ம முயற்சி பண்ணோம் கிடைக்கல, என்ன இவர் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு பிடின்றாரு அப்படின்ட்டு அவன் அந்த வார்த்தையை அசட்டை பண்ணிட்டு போகல. அவன் என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் மீனை பிடிக்கிறதுக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படி போகிறான்.
அப்படி போகும்போது அந்த மீன்ல கிடைச்ச அந்த வலையில பிடிப்பட்ட மீன்கள் அந்த வலை கிழிந்து போகத்தக்கதாய் மீன் மாட்டுது. இவங்களால அதை இழுக்க முடியல, அவ்வளோ வெயிட். அப்போ பக்கத்தில் இருக்கிற போட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்றாங்க, எப்பா வாப்பா வாப்பா அந்த வலையை பிடிச்சி இழுத்து கொடுப்பான்னு. அப்போ அவங்க வந்து 2 படகு நிமிர இல்லை, அந்த படகு அமிழத்தக்கதாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த படகு அமிழுது, கீழே இறங்குது, வெயிட்டு தாங்காம, தண்ணிக்குள்ள முங்கிருமோன்ற பயம், அவ்வளவு மீன். அந்த மீனை பார்த்து அவன் என்ன பண்றான், கடவுளே இவர் யாரு, இவர் எப்படி இப்படி இவர் சொல்றாரு, இப்படி நடந்திருக்கே அப்படின்னு பயப்படுறான். அப்ப சொல்றார், பயப்படாதே, உன்னை மனுஷன் பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன். அந்த படகு அப்படியே விட்டுட்டு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் பின்னத்தில் போறாங்க. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மனுஷனை பிடிப்பவனாய் மாற்றுகிறேன். எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆனா காதுல வாங்குறது இல்லை. நம்ம அதை காதுல கண்டுக்கிறதே இல்லை. எப்படி தெரியுமா? அட்டண்டன்ஸ் டீச்சர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு பேரா டெய்லி கூப்பிடுவாங்க. அதில் பாருங்களேன், எதனாலும் ஒரு வாண்டு பக்கத்தில் இருக்கவனோட பேசிக்கிட்டே இருந்துட்டு அவங்க கூப்பிட்ற நேரம் எஸ் டீச்சர்னு சொல்லாது, 3 தடவை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவன், டேய் உன்னை கூப்பிட்றாங்கடான்னு பிறகு உள்ளே இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லுவான், எஸ் மிஸ்ஸும்பான். ஏன் அவனுக்கு அவங்க கூப்பிட்ற அழைப்பின் சத்தம் காதில் விளையாடுனா அவன் உலகத்தில் யாரோடய பேசிக்கிட்டு இருக்கான். இப்படித்தான் பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாக இருப்பவர்களுக்கு தேவனுடைய சத்தம் தெளிவாய் காதில் கேட்கும். உலகத்தில் பாதையில் உலகத்தின் சத்தத்தில் மூழ்கி போனவர்களுக்கு தேவனுடைய சத்தம் கேட்காது. உங்களை என்னைக்கோ தேவன் அழைச்சிருக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா அவர் சத்தத்தை நீங்கள் இன்னும் காது கொடுத்து கேட்கல. உங்கள் வேலையெல்லாம் எனக்கு அது கிடச்சிடாதா, இது கிடச்சிடாதா, அது வேணுமே, இது வேணுமே, இப்படி பண்ணணுமே, அப்படி பண்ணணுமே, ஐயோ இன்னும் இது குறையா இருக்கே, இது குறையா இருக்கே, இது இன்னும் மாறணுமே, இப்படித்தான் இருக்கிறது. எல்லாம் மாறும். அவன், ஐயோ நான் மீனை பிடிச்சி நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னடா இவர் வலையெல்லாம் போட்டுட்டு பின்னால் வான்னு சொன்னார், நான் எப்படி போய் மீனை பிடிக்க முடியும், நான் எப்படி போய் மனுஷனை பிடிக்க முடியும், நானே ஒரு மீன் பிடிக்கிறவனாச்சேன்னு நினைக்கல பிரியமானவர்களே. அவர்களை கொண்டு இதோ பெரிய காரியங்களை நம் தேவன் செய்தார். இப்படித்தான் நீங்களும் நினைக்கலாம், நான் தகுதி இல்லை. உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் தகுதி இல்லை, என்ன போய் இவர் எப்படி கூப்பிடலாம், ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, என்னை விட நல்லா தெரிஞ்சவங்களா எத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைப்பா, நான் கர்த்தருடைய ஊழியத்தை பண்ணணுமா, ஐயோ நான் சொன்னால் யாரும் கேட்பாங்களா. மோசே அழைத்த போது என்ன சொன்னா, நான் திக்குவாயி மந்தனாவு, என்னை விட்டுருங்க. திருப்பி திருப்பி ஏன் ஜனமே நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, பார்வோன்னு இப்படி கேட்பான், வேணாம் வேணாம் எனக்கு நல்லா பேச வராது, என்னை விட்டுருங்க. ஆனால் கர்த்தர் அவனை விடவில்லை. ஆனால் அவனை கொண்டு 6 லட்சம் ஜனங்களை தேவன் வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களோடு தேவன் இடைப்படுகிறார், பயப்படாதே, உன்னை மனுஷனை பிடிப்பவனாய் நான் மாற்றுகிறேன். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் கொண்டுட்டு போவீங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எத்தனை பெரிய காரியம். ஒரு ஆத்துமா கோடி கணக்கில் பணம் கொடுத்தா கூட ஈடாகாதே. சொல்லணும், மீனை பிடிக்கணும், நீங்க ஆத்துமாக்களை நீங்க பிடிக்கணும், ஆத்துமாக்களுக்கு தேவனை குறித்து சொல்லணும். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுங்கள், திடனற்று போனவர்களை திடப்படுத்துங்கள், பலவீனமானவர்களை தாங்குங்கள். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமாயிட்டாங்களா, அவங்கள வார்த்தைகளை சொல்லி தாங்குங்க. திடனற்று போனவங்க, வேற வழியே இல்லைன்னு அவங்களுக்கெல்லாம் நீங்க திடப்படுத்துங்க. கர்த்தர் செய்வார், நம்பிக்கை கொடுங்க. இதற்கென்றே தான் நம் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். பயப்படாதே, உன்னை மனுஷனை பிடிப்பவனாய் மாற்றுகிறேன். சீமோன் பேதுரு ஒப்பு கொடுத்து வல்லமையான காரியங்களை செய்தது போல நாமும் கூட வல்லமையான காரியங்களை வாழ்க்கையில் செய்வோம். நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு. என்னால் முடியாது, நான் ஞானி இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் பைத்தியமானவர்களை தான் தெரிந்து கொண்டார். தள்ளப்பட்டவங்களை தான் முளைக்கெல்லாம் மாற்றினார். உங்கள் வீட்டில் உங்களை வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களா, உங்களைத்தான் தேவனுக்கு பிடிக்கும்.
உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். நான் ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட்டு, என்னை எல்லாரும் திட்டுறாங்க, நான் என்ன ஊழியம் பண்ணேன்? இல்லை, நீங்க தான் நல்ல ஊழியம் பண்ண போறீங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்ய போகிறார். ஒப்பு கொடுங்கள். மனுஷனை பயப்படாதே, மனுஷனை பிடிப்பவனாய் உன்னை மாற்றுவேன். லூக்கா 8:50 எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஒரு ஜெப ஆலய தலைவன் யவீருன்னு அவன் பேரு, அவன் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு 12 வயதுல ஒரு பெண் பிள்ளை இருக்கா. அவன் மரண அவஸ்தைப்படுறான். அப்போ அவர் போய் இயேசுட்ட சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய குமாரத்தி, என்னுடைய பெண்ணு, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுறா, நீங்க வந்து அவளை சுகப்படுத்துங்க, அவளை காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ அவரோட சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ போகும்போதே எதிரில் அவங்களோட அந்த யவீரின் ஜெபாலய தலைவனுடைய ஊழியக்காரவங்க, வேலைக்காரவங்க வந்து சொல்றாங்க, இனிமேல் நீ வந்து போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், ஏன்னா பிள்ளை மரிச்சு போச்சு. ஹல்லேலூயா. பிள்ளை மரிச்சு போச்சு, நீ வந்து இனிமேல் போதகரை வருத்தப்படுத்தாத. அதை கேட்ட இயேசு சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. செத்து போயிட்டான்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருந்தாரு. இன்றைக்கும் ஆம் பிரியமானவர்களே, எந்த நிலைமையில எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போய் கிடக்கு, ஒருவேளை மரணத்தின் விளிம்புல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட ரொம்ப நெருங்கினவங்க, உங்களோட யாரோ, நீங்களா கூட இருக்கலாம், வேதனையில இருக்கிறீங்களா? ஐயோ, டாக்டர் சொல்லிட்டார், இந்தம்மா உனக்கு இன்னும் 6 மாசம்தான், நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, எங்களால் ஆன வரைக்கும் பார்த்துட்டோம், இனிமேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுமா, அதனால இதோட அவ்வளோதான், நீங்கள் வந்து அந்த பிள்ளையை சந்தோஷமாக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கைவிட்டுட்டாங்களா? உங்கள் பிள்ளைகளை கைவிட்டுட்டாங்களா? உங்கள் கணவனை கைவிட்டுட்டாங்களா? இல்லை உங்களோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை, தாய் தகப்பன் யாரையாவது கைவிட்டுட்டாங்களா? டாக்டர் கைவிட்டுட்டாங்களா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஏன்னா தேவன் சொன்ன வார்த்தை உண்மையுள்ளது. அப்படித்தான் நடந்தது. அப்போ அவங்க போறாங்க. போன உடனே வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா தாரத்தப்பட்டையெல்லாம் அடிச்சு, அந்த அவங்கெல்லாம் செத்து போன வீடுன்னு அது ஒரு சாட்சியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. எல்லாரும் துக்கம் கொண்டாடி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அழுக குரல் அந்த தெருக்கு போகும்போதே சத்தம் கேட்குது. ஓங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரே கூக்குரல் கேட்குது, அழுக சத்தம். பிள்ளை மரிச்சு போயிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் அழுகிறாங்க. அப்ப இவர் வீட்டுக்குள்ள போன உடனே என்ன சொல்றாரு? அழாதீர்கள், அவ மரிக்கல, நித்திரையா இருக்கிறாள், தூங்கிக்கிட்டு இருக்கான்றார். அதை கேட்டவர்கள் இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். பாருங்க, இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். இன்றைக்கும் கூட பாருங்களேன், அநேகர் நம்ம ஆண்டவரை பார்த்து, என்ன இவரெல்லாம் ஒரு ஆண்டவரா? சிலுவையில இவர் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, பார்த்தா பாவம் போல இருக்கிறாரு, அடிப்பட்டு இப்படி ஒரு இதா இருக்கிறாரு, இவரை போய் தெய்வம்ன்றீங்களா? அவங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா அவருடைய வல்லமை? நாம் தான் சொல்லணும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நாம். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் தான் கர்த்தரை நல்லவர் என்று ருசித்து பார்த்திருக்கிறோம். அவருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்றார், தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு. அவ கையை பிடிச்சு தூக்கி விட்டா, தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச மாதிரி எந்திரிச்சிட்டா. அவர் சொன்னாரா, நித்திரையா இருக்கிறாள்னு. பார்க்கிறவங்களுக்கு ஆச்சரியம், பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் மரித்து போய் கிடக்கிறது? உங்கள் பிசினஸ் மரித்து போச்சா? உங்க பிள்ளைங்க அவ்வளவுதான், ஐயோ இவனை இனி திருத்தவே முடியாது, அவ்வளவு கேடுகட்டவனா இருக்கான். இல்லை, அந்த நிலைமை மாறும். படிப்பு எல்லாம் போச்சு, எல்லாம் தோல்வி. இவன் இனிமேல் இவன் படிக்க மாட்டான், இவன் மண்டையிலேயே ஏறாது, ஐயோ இவன் படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பிரியமானவர்களே, எல்லாம் மாறும். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நீ விசுவாசம் உள்ளவரா இரு. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார், அவர் ரட்சிப்பை தருவார். முடியும், முடியாதவை முடியும்.
அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாது எதுவுமே இல்லை. விசுவாசியுங்கள். நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரு வசனம் ஒண்ணு உண்டு இல்ல, விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க ஆண்டவருடைய நாமத்தை உண்மையில விசுவாசிங்கன்னா வருங்கிற காரியத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க. யோபு எப்படி இருந்தார்? எல்லாம் வந்து 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 சொல்றாங்க, ஐயோ ஆடு போச்சு மாடு போச்சு, கடைசியில் மனுஷன் போயிட்டான், வீடு போச்சு, எல்லாம் போனாலும் விசுவாசிக்கிறவர் பதறலையே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு கிடைச்சது என்ன? 2 மடங்கு ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, நான் அவர்களை ரட்சிப்பேன். ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படுவாங்க. யாருக்குனாலும் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இவங்க ரட்சிக்கப்படணும்னு உங்கள் சொந்தக்காரவங்களுக்காக, இல்லை உங்களோட படித்தவங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, யாருக்குனாலும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நிச்சயமாய் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் அதை நடத்துவார். காலங்கள் வரும்போது உண்மையாய் அது மாறும். இப்போ மரியாள், ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்கிறார். கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. அப்போது மரியாள் சொல்கிறா, அம்மா அப்பா ஏசுக்கிட்ட வந்து திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. அப்போ அவர் என் வேலை இன்னும் வரலன்றார். அப்போ அவன் அமைதியாக போயிடுறாங்க. அப்போது அந்த வேலைக்காரவங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த கற்சாடிகளில் தண்ணியை ஊற்றி நிரப்புங்க. அப்போ மரியாளுக்கு தெரியும் திராட்சை ரசம் இல்லைன்னு. திராட்சை ரசத்தை இல்லைன்னு நம்ம ஏசுக்கிட்ட சொல்லிட்டோம். அவர் என்ன சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரலன்ட்டு வேலைக்காரனுக்கு தண்ணியை தூக்கி ஊற்றுன்றாரு. ஆனால் மரியாதை அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. வேலைக்காரங்களும் எதுவுமே சொல்லலை. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுபடி 6 கற்சாடிகளையும் தண்ணியை கொண்டு வந்து நிரப்புறாங்க. இப்போ என்ன சொல்றாரு, அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் முண்டு கொண்டுட்டு போய் ஊற்றுங்கன்றார். அந்த தண்ணியை அவங்க இது தண்ணின்னு நினைக்கல, கேட்கல. கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த தண்ணியை எடுத்து கொண்டுட்டு போய் அவங்க கொண்டு போனா அது திராட்சை ரசமாய் மாற்றிட்டு. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த தண்ணீர் எப்படி திராட்சை ரசமாய் மாறினதோ அதே போல்தான் பிரியமானவர்களே அற்புதங்கள் நடக்கும். ஒன்று வெறும் குடிக்கிற தண்ணி, அந்த தண்ணியை மதுரமா தேவன் திராட்சை ரசமா மாத்தினோன்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்னப்பா எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதல்ல கொடுத்துருவாங்க, இது என்ன நீங்க நல்ல திராட்சை ரசத்தை பத்திரமா வச்சிருந்து கடைசியில் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது சாதாரண திராட்சை ரசத்தை விட சுவை கூடுனதா இருந்தது. ஏன்னா அது இயேசு அற்புதத்தில் வந்தது. அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அதுபோல் தான் பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை அவர் மதுரமாய் மாற்றுவார். அவர் கருத்துல கொடுங்க, அவர் சொன்னதை செய்யுங்க, அவர் சத்தியத்தின்படி நடங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க, அவர் சத்தத்தை கேளுங்க. என்ன சொல்றாருல ஆண்டவர், சிலர் அவங்களோட இஷ்டத்துக்கு செய்வாங்க. எல்லாமே பிள்ளைங்களோட படிப்பு, பிள்ளைங்களோட வேலை, பிள்ளைங்களோட திருமண காரியம், வேலை, உங்களோட ஜாப் எல்லாமே அவங்க இஷ்டம். அப்புறம் முட்டிக்கிட்டு போய் நிற்கும் போது என்னை தேவன் கைவிட்டுட்டாருன்னு சொல்கிறது. எப்படி கைவிடுவார்? அவர் கைவிடுறதுக்கு இல்லை. நாம் தெரியாமல் போகிறோம், ஆனாலும் கோணலானவற்றை அவர் நேராக்குவார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். அவர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எத்தனை வருஷம் இவங்களுக்காக நான் ஜெபிச்சிட்டேன், நடக்கலையே, இனிமேலா நடக்கும். எத்தனை வருஷம் நீங்க காத்திருந்தீங்களோ அத்தனை மகிமையாய் அவர்கள் வெளிவருவார்கள். ஆம், பட்டாம்பூச்சிக்குள்ள அந்த புழு எப்படி அழகான பட்டாம்பூச்சியா வருதோ அது போல ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கணும், விசுவாசத்தோடு காத்திருக்கணும், பயப்படக்கூடாது. வெளிப்படுத்துதல் இல்லை எழுதியிருக்கு, யார் யாரெல்லாம் மரணத்துக்கு, அதாவது 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் ஆகிய கலந்த கடல்ல போய் ஆண்டவர் போடுவார், கடல்ல சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றதுல ஃபர்ஸ்ட் 2 லிஸ்ட்டில் முதல்ல வர்றதே பயப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ பயந்தா நமக்கு என்னது? பரலோகம் இல்லை.
மரணம் தான், அக்கினி தான். ஆம், அப்படித்தான் எழுதியிருக்கு. பயப்படுகிறவர்களும். ஆச்சரியமா இருந்தது எனக்கு கூட. பயந்தவங்க. ஏன்னா பயந்தவங்க விசுவாசிக்க மாட்டாங்கல்ல. அவங்க அவங்க வேலையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அவங்க தானே பயப்படுறாங்க. ம். ஒரு குழந்தை பயப்படுதுன்னா அப்பாவை முழுசா நம்புச்சுன்னா அதுக்கப்புறம் பயம் போயிரும்ல. அப்ப நம்ம அப்பாவை நம்ம மேல நம்பிக்கை, விசுவாசம் இல்லாதவங்க தானே பயப்படுறாங்க. பயந்தவர்களும் அவ்விசுவாசிகளும். செகண்ட் ஒன், அவ்விசுவாசிகளும். இன்னும் நிறைய இருக்கு. கொலை செய்கிறவன், திருடுறவன், விபச்சாரக்காரன், துன்மார்க்கன், அயோக்கியத்தனம் பண்ற நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் 2ல் வர்றது பயப்படுகிறவர்கள், 2வது அவ்விசுவாசி. இவங்க மரண கடல்ல, அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்களாம். ஸோ இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம் வாழ்க்கையில் எதை குறித்து பயந்திருக்கிறோம், இன்றைக்கு அந்த பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுருவோம். நமக்கு ஒரு அப்பா இருக்கார், ஏசப்பா இருக்கார். அவர் நமக்காய் எல்லாம் செய்வார். அவருடைய வல்லமை கிரியை செய்யும். எப்படி? மற்றவர்கள் நம்மை பார்த்து பிரமித்து ஆச்சரியப்படும் வகையாய் நடக்கும். ஏய், இவன் இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம அழுதுட்டு கிடந்தாலே, இவளுக்கு எப்படி இப்படி உண்டானது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. ஐயோ, டாக்டர் சொன்னீங்க இறந்துருவாங்கன்னு நினைச்சு இவங்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களே, ஆண்டவர் இவ்வளவு ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க, பிரமித்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த பையன் பாரேன் எப்படி ஊர் சுத்திட்டு இருந்தான், படிக்கவே மாட்டான், இவனா கடவுள் ஆண்டவர் இவ்வளோ இவனை உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. நிச்சயமா வீடே கட்ட முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மேட்டுல, ஒரு என்ன சொல்றது, ஒரு குப்பை மேட்டுல கூட இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நிறைய பேர் ஜெபக்குறிப்புல எழுதும் போதெல்லாம் அது அடிக்கடி எழுதுவாங்க, எனக்கு ஒரு வீடு வேணும்னு. நமக்கு 2 வீடு இருக்கு. இங்க ஒரு வீடு இருக்கு, பரலோகத்துல ஒரு வீடு இருக்கு. அல்லேலூயா. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏசப்பா இருக்கையில எங்களுக்கு கவலை இல்ல, எங்கப்பா இருக்கையில என்னாலுமே பயமும் இல்ல. ஏசப்பா இருக்கையில எங்களுக்கு கவலை இல்ல, எங்கப்பா இருக்கையில என்னாலுமே பயமும் இல்ல. ஏசப்பா இருக்கையில எங்களுக்கு கவலை இல்ல, எங்கப்பா இருக்கையில என்னாலுமே பயமும் இல்ல. ஜீவ அப்பமும் ஜீவ தண்ணீரும் ஜீவ மொழியும் அவரே, நித்திய பிதா நித்திய ஜீவன் நீதியின் சூரியனே. ஏசப்பா 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 இருக்கையில எங்களுக்கு கவலை இல்ல, எங்கப்பா இருக்கையில என்னாலுமே பயமும் இல்ல. ஆம் பிரியமானவர்களே, நீதியின் சூரியன் நித்திய பிதா, அவர் பெரியவர், அவர் ஜீவ தண்ணீர், ஜீவ ஒளி, ஜீவ அப்பம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னவர். ஆம் பிரியமானவர்களே, நாம ஏன் பயப்படணும்? பயப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பேதுரு சொன்னது போல அவருடைய வார்த்தையின்படி நம் வாழ்க்கை அமையும் போது, நாம் அவரிடத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, விசுவாசமாய் நாம் காரியங்களை செய்யும் போது, கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் தர போதுமானவராயிருக்கிறார். நிச்சயம் நமக்கு தருவார். தைரியமாயிருங்கள், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோமா? ஒரே ஒரு மணித்துளி நாம் கண்களை மூடுவோம். தேவனிடத்தில் இதற்காய் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். கண்களை மூடுவோம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கிருபை அப்பா எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, இப்பொழுதும் இந்த வார்த்தையை யாரெல்லாம் இந்த சேனல் மூலமா கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அப்பா, இந்த ஒளிபரப்புல அப்பா இந்த வார்த்தைகளை இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாய், அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய், இதோ பயப்படாதே,
உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. விசுவாசம் உள்ளவனாய் இரு, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பயப்படாதே, உன்னை நான் மனிதனை பிடிப்பவனாய் நான் மாற்றுவேன் என்று சொன்ன வார்த்தைகளின்படி என் தேவன் அவர்கள் வாழ்க்கையை என் தேவன் ஆசீர்வதிப்பீராகப்பா. அவர்கள் பயப்படாத படிக்க எல்லா காரியங்களும், எந்த காரியங்களுக்காய் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்களோ அத்தனை காரியங்களிலும் இருந்த பயம் அவர்களை விட்டு இந்த நொடிப்பொழுது நீங்குவதாக. இதோ என் தேவன் எனக்காய் இருக்கிறார் என்று எல்லா ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் கடந்து வருவதாகப்பா. ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு என் தகப்பன் அன்றைக்கு சாராளுக்கு நீர் சொன்னது போல அடுத்த உற்பவ கட்ட காலத்தில் நீ கையில் ஒரு குழந்தையை ஏந்தி கொண்டிருப்பாய் என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஏந்துவார்களாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, எசேக்கியா ராஜாவை போல மரணத்துக்கு முன்குறித்தவர்கள் இந்த நாளிலும் கண்ணீரோடு படுக்கையில படுத்து கொண்டிருக்கிறவர்கள், தகப்பனே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது அவர்கள் சரீரங்களில் இறங்குவதாகப்பா. ஷெக்காலபதூரக பரியா பரியா. ஓ, உம்முடைய ஆசீர்வாதத்தின், உம்முடைய காயம்பட்ட கரம் இப்பொழுது அவர்கள் படுக்கையில இருந்தாலும் தகப்பனை பயந்து கொண்டு இருந்தாலும் அவர்களை தொடுவீராகப்பா. அப்பா, உம்முடைய இரத்தம், கடைசி சொட்டு இரத்தம் உம் விழாவில் குத்தப்பட்டு அது கடைசி சொட்டு இரத்தம் தண்ணீரும் இரத்தமுமாக வந்ததே, அந்த இரத்த துளி இப்பொழுது அந்த மரணத்துக்கு ஒப்பானவர்களுக்கு, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய அந்த சரீரங்களில் இப்பொழுது இறங்கட்டும் ராஜா. ஓ ஹல்லேலூயா. சிலுவையில் வெற்றி சிறந்த என் தேவனுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய வல்லமை அவர்கள் சரீரங்களில் இறங்குவதாக. உச்ச தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரையிலும் ஒவ்வொரு இரத்த துளிகளுக்குள்ளும் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரங்களின் உள் உறுப்புகள்ல இறங்கட்டும். நரம்புகளுக்குள்ள இறங்கட்டும் சுவாமி. உறுப்புகள் புதிதாய் மாறட்டும். எதெல்லாம் டாக்டர் கெட்டு போச்சுன்னு சொன்னாரோ, எதெல்லாம் இது வீணா போச்சு, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ, எல்லாம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாக்கு அன்றைக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தது போல என் தகப்பன் இவர்களுக்கும் ஆயுசு நாட்களை கூட்டித்தாரோ ராஜா. ஆம், இவர்கள் பயமெல்லாம் நீங்கி தகப்பனே, இவர்கள் வாழ்க்கை மற்றவர்கள் இவர்கள் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு அநேகர் பிரமித்து ஆச்சரியப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. துதி, கன, மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே ஈடு இணை இல்லாத இன்ப நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.